பெங்களூரில் இருக்க அல்சூர் முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்து பூஜை பண்ணிவிட்டு படைக்கிறதுக்குலாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் வீடியோ அப்லோட் பண்ணல, அதனால தான் டிலே ஆகிடுச்சு. பிரசாதம் வந்துட்டு நாங்கள் புளியோதரையும் சுண்டலும் செஞ்சுருந்தோம். அதாவது ரொம்ப ஜாஸ்தியாக செய்யலை, எங்களால் முடிஞ்ச ஓரளவுக்கு செஞ்சுட்டு போயிருந்தோம். ஸோ அது செஞ்சுட்டு கிளம்பிட்டோம். பார்த்தா அங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது என் வீட்டுக்காரர் இருந்துட்டு வெளியில் முருகர் ஸ்டாச்சு இருக்கும், ஸோ அங்கேயே படைச்சிட்டு அப்படியே பிரசாதம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார். பட் ஆனால் எனக்கு மனசுக்கு கேட்கல. ஏன்னா 48 நாள் விரதம் இருந்து நம்ம வந்தோமே, இப்படி சாமி உள்ளே போய் பார்க்காம எப்படி போகிறது அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. ஆனால் கடவுளே என்னை உள்ளே கூப்பிட்ட மாதிரி நான் ஒரு செகண்ட் தான் யோசித்தேன், என்னப்பா என்னை இப்படியே வெளியிலேயே நான் இப்படியே பார்த்துட்டு போயிடுவேனா அப்படின்னு யோசித்தேன். பட் கடவுள் என்னை அவரே கூப்பிட்ட மாதிரி இருந்தது. டக்குன்னு பார்த்தா யாரோ ஒரு பூசாரி வந்தாங்க. வந்து டக்குன்னு பிரசாதம் கொடுக்கணுமா, சரி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டுட்டு பிரசாதத்தெல்லாம் சாமிக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் படைச்சிட்டு கொடுத்தாங்க. நாங்களும் பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். படைச்சி கையில் கொடுத்தாங்களா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியில் வந்து எல்லாருக்கும் பிரசாதம்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்லேயும் வந்து படைச்சிட்டு விரதத்தை முடிச்சுக்கிட்டேன். இந்த வருஷம் கந்த சஷ்டி விரதம் ரொம்ப நிறைவாக முடிஞ்சிச்சு.